ভাই কি দিনকাল পড়েছে, ভূতেরাও মারকে ভয় পাচ্ছে না। আরে ওকে দাঁড় করাও। কি করে পাবে, ওরও তো মানুষের কাছ থেকে শিখছে। கிளாவர் ஜாக்கியை யாரோ எடுத்து மறைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கே. அப்படின்னா இத போட்டா அடிச்சிடுவா. அம்மா கமெண்ட் அடிக்கிறத விட்டுட்டு காடை போடுங்க. அப்படின்னா ஜாக்கி யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நான் இந்த கடையை போடுறேன். இது அதுக்கு ஈக்குவலான காடை. இந்தாங்க, இத நீங்களே வச்சுக்கோங்க. ভয় পাচ্ছিস কেন, শুধু বুঝেই তো হবে। আরে তুমি তো এগুলো শুট করে টিভিতে দেখাতে পারো। আমিও তাই ভাবছি গুরু। তুমি তো সবসময় ওই একই কথা বলো। না না না, এবার আমি সত্যি একটা ছবি করছি। দেখা যাক। என்னன்னா அந்த ஆளு என்ன சொன்னாரு? அவர் பண்ற பூஜை எல்லாத்தையும் டிவில காட்டணுமா? சூப்பர். அந்த அப்பாவி பொண்ணு எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டே இருக்கா தெரியுமா? அதை விட இது என்ன கோமாளித்தனம், உனக்கு படிக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? அண்ணா 24 hours படிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் அந்த பொண்ணு மாதிரி பைத்தியமாக வேண்டியதான். இது கொண்டு போய் பாத்ரூம்ல போடுங்க. இந்த நீங்க தான் பசங்களுக்கு கெடுத்து வச்சிருக்கிறது. என் காதை விடுற அருந்துற போகுது. அருந்து போனா என்ன, இனிமே நீங்க என்ன இன்னொரு கல்யாணமா பண்ணிக்க போறீங்க? போய் படிங்க போங்க. ஹலோ, உன் அதிகாரத்தை இங்கெல்லாம் காட்டுற வேலை வச்சுக்காத. சாட்டர்டே நைட்டு சீட்டு விளையாடுறதுக்கு பெர்மிஷன் அப்பாவே கொடுத்திருக்காங்க. சார் வந்துட்டார் போல இருக்கு. அப்படின்னா அப்பா இல்லாத சமயத்துல வீட்டை பாத்துக்கணும்னு சின்ன வயசுலயே எனக்கு அப்பா பெர்மிஷன் கொடுத்துட்டாரு இல்லையாமா? ஆடாடா, அப்பா பேச்சு எடுத்த உடனே இங்க பாரு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏய், எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம அப்பா பேச்சை எடுத்த? ஏய், காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கழிச்சு போயிட்டு வரான்ல, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன். அட நீங்க உட்காருங்கம்மா. அப்புறம் இதுங்க எடுத்து எதுக்கு வச்சிருக்கோம்? அப்ப ஐயாவுக்கு டீ போட்டு தரதா நாங்க இருக்கோமா? இல்லையா பின்ன? ஆஹா, அதுக்கான ஆள நீயே சீக்கிரம் தேடிக்கோ. உனக்கு பின்னாடி நாங்க 2 பேரும் கியூல இருக்கோம். அது சரி. வாய பாடுறா இதுக்கு. அம்மா, இவங்க 2 பேரும் என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? இதுல என்னப்பா புரியறதுக்கு இருக்கு? சிக்னலோ கிடைச்சிருச்சு. இனிமே நீ பம்மி பம்மி நிக்கிறத விட்டுட்டு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கோ. இல்லன்னா இவங்க 2 பேரும் உன்னை ஓவர்டேக் பண்ணிடுவாளுங்க. சத்தம் போடாதீங்க. ஏண்டி கத்துறீங்க? சத்தம் போடாதீங்க. டாபிக்க மாட்டாதனே. பாத்தீங்களா, மறுபடியும் பேய் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல குடும்பத்து பொண்ண யாராவது கட்டி கொடுப்பாங்களா சொல்லுங்க? எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போலான்னு. கேட்டா தானே அப்பா சென்டிமெண்ட் சொல்லி எவ்வளவு நாள் தான் இதை டாலரேட் பண்ணிக்க முடியும்? அம்மாட்ட இப்ப போய் என்ன பழசெல்லாம் ஞாபகப்படுத்தின? அப்பா ஆடிட்டு இருந்த ஃபுட்பால் டீம் ஃபெடரேஷன் கப்பை இன்னைக்கு ஜெயிச்சிச்சுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? அப்பா அந்த டீமுக்காக நிறைய கோல் அடிச்ச அன்னைக்கு இந்த பிளாட்ல இருந்த எல்லாருக்குமே ட்ரீட் கொடுத்தத பத்திலாம் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. எவ்வளவு ஜாலியா இருந்தாங்க தெரியுமா? அதோட கண்டினியூஷன் தான் இந்த சீட் ஆட்டமே. பிபி அதிகமாவதுக்கு இப்ப இது ஒண்ணே போதும். சாரி அம்மா. இங்க பாருங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. மை டேடி டங் ஜஸ்ட் ஸ்லிப்ட் ஆஃப். அம்மா, ஐம் சாரி. எனக்கு தெரியும் இந்த வீட்டோட உங்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்ஸ்லாம். அப்பாவும் நீங்களும் உங்க லைஃபை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கு. ஆனா இந்த பேய் ஓட்டுறது, மந்திரவாதி, இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு புரியுதுப்பா. நானும் இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து மாறணும்னு நிறைய தடவை யோசிச்சு பார்த்ததுண்டு. பொம்பளை பிள்ளைங்க வேற வளர்ந்து ஆளாயி நிக்கிறாங்க. உங்க அப்பாவோட ஒரே சம்பாத்தியம் இதுதான். ஆமா, என்ன இது? நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு அழணும்? ஏய் வாளுங்களா, இங்க வாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ண போறோம். இந்த வீட்டை விட்டு நம்ம எங்கேயும் போக போறதில்ல. ஓகேவாமா? ஐயோ, கரண்ட் தாமா போச்சு. দেরি হয়ে যাচ্ছে তো। ঠিক আছে। ও দাদা, কালকে দুধের প্যাকেটটা ফেটে পড়ে রয়েছে আর দরজাটাও বন্ধ আছে। তাহলে ও ঘরে আর দুধ দিবি না, দরকার হলে এখানে এসে নিয়ে যাবে। মনে হচ্ছে ভিতরে কেউ আছে। তাহলে আজ আর কাল দুদিনের পয়সা নিয়ে চলে আয়। কিন্তু বাইরের থেকে দরজাটা বন্ধ আছে।
আরে দরজাটা খুলছি, তুমি ভেতরে কি করছো? அண்ணே அக்கா இந்த கதவை தருங்களேன், இந்த கதவை ஓபன் பண்ணுங்க। ও তো ওপেন ওপেন বলছে, তোমরা কিছু বুঝতে পারছো না? আরে একটা কিছু নিয়ে এসে তালাটা ভাঙো না। আসছি আসছি আসছি। আরে তাড়াতাড়ি করো, করছো কি? তাড়াতাড়ি দরজাটা খোলো। দাঁড়া দাঁড়া, ওয়েট ওয়েট। আরে কি হলো, তাড়াতাড়ি মালটা নিয়ে এসো না। আরে তাড়াতাড়ি, এই তো। হ্যাঁ সরি সরি মা, হ্যাঁ আজ ভুলে গেছি। What happened? Who locked you from outside? আপনার স্বামী কোথায়? আরে এনার সঙ্গে আরেকজন ছিলেন। Where is your husband? हस्बैंड किधर? हस्बैंड है एंगे? नो हिंदी, तमिल। আপনাকে ম্যাড্রাসে মালায়ালাম। ঠিকই ধরেছ। அம்மா தண்ணி வேணும், தண்ணி। জল খাবেন? முடிஞ்சாச்சா? நீங்க யாரோ வற்புறுத்தலுக்காக நடக்கிற மாதிரி இருக்கு. போதும்பா, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, அவங்களோட போய் சிரிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அவங்க என்ன சிரிக்கிறாங்களா? நம்ம ஊர்ல இத இழிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இங்க இழிக்கிறது சிரிக்கிறதுலாம் ஒண்ணுதாமா. கேட்டா இது ஒரு மெடிசன் வாங்க, தொத்து வியாதி. ஹலோ ஆண்டி, அஜய் கிட்ட கொடுங்க. தரேன்ப்பா. தீபக். ஹலோ குட் மார்னிங் அஜய். தீபக், குட் மார்னிங். Yesterday you told me about a Tamil girl, right? Yeah, Tamil girl. That girl has been found locked in a lodge near my home. Can you come? I'll be there in within an hour. Okay? Okay. Thank God. என்னடா காலையிலேயே கடவுளுக்கு நன்றி சொல்ற? அம்மா கிளம்பலாம். நேத்து நான் உங்ககிட்ட சொன்னல, டோபி கேட் கிட்ட ஒரு தமிழரோட டெட் பாடியை பார்த்தேன்னு. அவர் கூட இருந்த பொண்ணு என்ன ஆனான்னு தெரியல. அதான் இப்ப தீபக் அவனோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு தமிழ் பொண்ணை லாட்ஜுக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காங்களா? ஒருவேளை அதே பொண்ணா இருக்கலாம். ஓ, அந்த பொண்ணும் அந்த ஆளோட செத்து போயிருப்பான்னு நினைச்சேன். என்ன ஞாபகம் இருக்கா? சார் நீங்க எப்படிங்க? முடியலன்னா எந்திரிக்க வேண்டாம், படுத்துக்கங்க. பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல। ও দাদা, ওর সম্পর্কে একটু জেনে নি। ওকে একটু সময় দিন। உங்க நெத்தில எப்படி இந்த அடிபட்டது? படிக்கட்டுல விழுந்துட்டேன். ஐயோ, நீங்க தமிழ் பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க காச்சு மூச்சுன்னு ஏதோ பேசுறாங்க, நான் சொல்றது இவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. திடீர்னு எங்கேயோ மாட்டிக்கிட்ட மாதிரி பயந்துட்டேன். வாழ்க்கையே இருண்ட மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு உங்க கூட ஒருத்தர் இருந்தாரு, அவர் யாரு? உங்க ஹஸ்பண்டா? ஆமா, அவரு வெளியே போயிருக்காரு. ஆமா, உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும்ல, அன்னைக்கு பஸ்ல தமிழ்காரங்க யாரும் பக்கத்துல இல்லன்னு அவர் இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. இல்லன்னா அப்படி வெளிப்படையெல்லாம் பேச மாட்டாரு. இட்ஸ் ஓகே, உட்காருங்க சார். இருக்கட்டும். நீங்க அன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டீங்கன்னு நினைச்சுதான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இப்ப என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு டீ போட பால் சக்கரை எதுவுமே இல்ல. அஜய், எனக்கு அவன் ஞாபகம் வச்சிருப்பான்னு தெரியல. இந்த ரூம வெளியில யார் போட்டுனது? என் புருஷன்தான். எனக்கு யாரையும் தெரியாது, இந்த மொழியும் தெரியாது. அதான் வேலைக்கு போகும்போது போட்டுட்டு போயிட்டாரு. உங்க புருஷன் பேர் என்ன? ஹரிகுமார். உங்க பேரு? கிருஷ்ணா, கிருஷ்ணபிரியா. இந்த ரூம் அவர் போட்டுட்டு போய் 2-3 நாள் ஆயிருக்கும்ல. அவரு ஏன் இன்னும் திரும்பி வரலன்னு நீங்க ஏன் விசாரிக்கல? அஜய்,
ওইসব কথা ওকে এখন স্ট্রেট বইতে বলো না। சார் ம். தலை சுத்துற மாதிரி இருக்கு, சாப்பிட ஏதாவது வாங்கி தரீங்களா?